ஏர்லி ரிட்டையர்மெண்ட் வேணுமா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கால் லாபம் 9600296001. வெல்கம் டு ஓப்பனிங் பெல் ஷோ. வணக்கம் சார். வணக்கம் நிவேதா. நேற்று செவ்வாய்க்கிழமை நிப்டி 112 புள்ளிகள் இறக்கத்திலும் சென்செக்ஸ் 388 புள்ளிகள் இறக்கத்திலும் முடிஞ்சிருந்துச்சு. இன்னைக்கு சந்தை எப்படிங்க சார் இருக்கும்? ஏஷியன் மார்க்கெட் எப்படிங்க சார் ஓப்பன் ஆகியிருக்கு? சரி, கவனிக்க வேண்டிய ஒரு சில காரியங்கள். ஃபர்ஸ்ட்டு ஓப்பனிங் நம்ம கவனிக்க வேண்டியது ஒன்று வந்து யுஎஸ் ஈரான் போரோடைய அந்த நீக்கங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்றது. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஒஃபிஷியல்ஸ் வந்து விரைவில் ஒரு அக்ரிமெண்ட், ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நல்லபடியாக ப்ரோக்ரஸ் ஆகி கொண்டிருக்கிறது. ஒரு அக்ரிமெண்ட் வந்து யுஎஸ் ஈரான் மத்தியில் வந்து நடக்க இருக்கிறது. இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் முடியும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. பட் இவங்க தரப்பில், அதாவது ஈரான் தரப்பில் இருந்தாலும் சரி, யுஎஸ் தரப்பில் இருந்தாலும் சரி, அவங்க பேசி கொண்டிருக்கக்கூடிய வெளியிடக்கூடிய வார்த்தைகள் வந்து இவங்க அவங்களே குறை சொல்கிறது, இவங்க அவங்களே குற்றம் கண்டுபிடிக்கிறது, இப்படியே தான் இருக்கிறத தவிர அக்ரிமெண்ட் பற்றி எதையும் பேசவில்லை. அங்கிருந்து அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக வெளியேறும் கப்பல்களுடைய எண்ணிக்கை குறைந்த வண்ணமாக இருக்கிறது அப்படின்றதை ஒன்று. இரண்டாவது வந்து நம்ம இந்த போரை பார்க்கும்பொழுது இன்னொரு போரை பற்றி 4 வருடமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு யுக்ரைன் ரஷ்யா போரை அப்பப்போ நம்ம மறந்து விடுகிறோம். பட் அந்த போர் வந்து ரொம்ப இன்டென்சிஃபை ஆகி இப்போ சமீபத்தில் யுக்ரைன் வந்து ரஷ்யன் கச்சா எண்ணெயோடைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, ரிஃபைனரிஸ் மற்றும் பைப் லைன்ஸ், இதெல்லாமே தாக்குதல் நடத்துவதாக நம்ம பார்க்கிறோம். இதனால இப்போ ரஷ்யாவில் இருக்கக்கூடிய நிறைய இடங்கள்ல ஃபியூவல் ரேஷனிங், அதாவது பெட்ரோல், டீசல் மற்றும் இவற்றை போன்ற பல எரிவாயு பொருட்களை வந்து ரேஷன் செய்கிறதாக நம்ம செய்திகள் வருகின்றன. ஸோ அங்கே அண்ட் ஓரளவுக்கு வந்து இந்த எக்ஸ்போர்ட்ஸ், அதாவது எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் க்ரூட் ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க வந்து கொஞ்சம் கர்வ் பண்ணியிருக்காங்க, கர்டெயில் பண்ணியிருக்காங்கன்றதையும் நமக்கு செய்திகள் தெரிவிக்கின்றன. ஸோ விச் மீன்ஸ் தட் இந்தியாவை பொறுத்தவரை, இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, அந்த சைடு நமக்கு ரஷ்யன் இம்போர்ட்ஸை வந்து நமக்கு பெரிய அளவில் ஒரு சப்போர்ட் தருகின்ற, ஒரு கம்ஃபர்ட் தருகின்ற, ஒரு குஷன் தருகின்ற ஒரு பாசிபிலிட்டி. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக வரக்கூடிய கப்பல்கள் வந்து மிகவும் குறைவாக எண்ணிக்கையோட அங்கேருந்து கிளம்பி வர்றதே நம்ம பார்க்குறோம். ஸோ ஓவராலாக இதன் காரணமாக நம்மளுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்ன்றது நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். இன்ஃபேக்ட் வேர்ல்டு வைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கு அடுத்த அளவில் இருக்கக்கூடியது, அதாவது கச்சா எண்ணெயுடைய எக்ஸ்போர்ட்ஸ் பெரிய அளவில் உலகத்தில் செய்கின்ற 2வது நாடாக ரஷ்யா விளங்குகிறது. ஸோ அங்கே வந்து கர்வ் பண்ணும்பொழுது நம்ம வந்து யூஎஸ், வெனிசுலா இந்த மாதிரி நாடுகள்லேருந்து இந்த கச்சா எண்ணெயை வாங்கி பல நாட்கள் ஆகும் அது நம்ம கரைக்கு வந்து சேர அப்படின்றதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஸோ இது வந்து இந்த போர் டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்றதே நம்ம பார்க்கலாம். இரண்டாவது ஒரு முக்கியமான செய்தி நம்ம சொல்ல வேண்டியது மில்கி மிஸ்ட் ஐபிஓ. எல்லா இடத்துலையுமே அதை பற்றி பரபரப்பாக பேச்சு நடந்து வருகிறது. நேற்றைய தினம் முதல் தினம், அந்த ஐபிஓடைய முதல் தினம், அதில் ரீட்டைல் சப்ஸ்கிரிப்ஷன் போர்ஷன் வந்து 1.01% டைம்ஸ் 1.01 டைம்ஸ் ஓவர் சப்ஸ்கிரைப்ட் ஆயிருக்கு, இல்லை சப்ஸ்கிரைப்ட் ஆயிருக்கு அப்படின்றதையும் நம்ம தெரிந்து கொள்ள முடியுது. QIB மற்றும் HNI இன்னும் ஸ்கோப் இருக்கிறது. பட் ரீட்டைல் வந்து 1 டைம் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு, விச் மீன்ஸ் முழுமையாக ரீட்டைல் போர்ஷனுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து முதல் நாள் அன்னைக்கே நடந்து விட்டது அப்படின்றதையும் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஸோ அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது. கிரே மார்க்கெட் ப்ரைஸிங் வந்து ஒரு 15% இஷ்யூ ப்ரைஸை விட அதிகமாக இருக்கும். அந்த ஒரு பட்சத்தில் இன்னும் 2 நாட்கள் இருக்கின்றன அந்த இஷ்யூ க்ளோஸ் பண்ணுறது, இன்னைக்கும் நாளைக்கும் இருக்கின்றன. ஸோ லெட் அஸ் see how that builds up மில்கி மிஸ்டோடைய IPO அப்படின்றது. மூன்றாவது கோர்ஸ் சந்தையை குறித்து நம்ம பேசும்போது நிஃப்டி வந்து தொடர்ச்சியாக நீங்கள் கவனித்து வந்தீங்கன்னா 3ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலேருந்து தொடர்ச்சியாக நேற்றைய தினம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பேட்டர்ன், அதாவது இந்த ஹைஸ் இருக்கு இல்லையா, சந்தையுடைய ஹைஸ், தினசரி டெய்லி ஹைஸ் வந்து குறைந்த வண்ணமாகவே அது குறைந்த அந்த ஒரு பேட்டர்ன்லேயே இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி அன்னைக்கு ஹை வந்து 24,774. அதை தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு நாளுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹைஸ் வந்து படிப்படியாக ஒரு இறக்கத்தை சந்தித்ததாக பார்க்குறோம். 24,703, அப்புறம் தொடர்ச்சியாக 2 நாட்களுக்கு வந்து 24,677,
அதைத் தொடர்ந்து 24,630, 620. அதே போல நேற்றைய தினம் நீங்க பாத்தீங்கன்னா டே ஹை வந்து 24,576. ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஹைஸ் பார்த்து இந்த நம்பர்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் பற்றி நான் ஆல்மோஸ்ட் ஒரு 10 days பிஃபோர், ஒரு 3 to 4 days பிஃபோர் நம்ம பேசியிருந்தோம். குறைந்த வண்ணமாக இருக்கக்கூடிய இந்த ஹைஸ் வந்து ஒரு ஃபாலிங், ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படின்றது நம்ம பேசியிருந்தோம். சரி, இப்போ வந்து விச் மீன்ஸ் தட் அப்சைடு, அதாவது சந்தைக்கு வந்து அப்சைடு செல்லும்பொழுது அங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது பெரிய அளவில். அந்த லெவல்ஸில் வந்து பையிங் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பட் லாபத்தை எடுத்துக்கொண்டு ஓட வேண்டும் என்பது தான் சந்தையில் இருக்கக்கூடிய முதலீட்டாளரோட எண்ணமாக இருக்கிறது. இல்லை, அதான் அப்படிதான் தெரிகிறது. சரி, ஆனால் சப்போர்ட் சைடு வந்து நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி டெஸ்ட் செய்யப்பட்ட அந்த லோ 24,427, 24,427, அதே லெவல், ஆல்மோஸ்ட் அதே லெவல் வந்து நேற்றைய தினம் டெஸ்ட் ஆனதையும் பார்த்தோம், விச் இஸ் 24,429 புள்ளிகள். ஸோ ஐடென்டிக்கல் லோஸ், அதாவது 4th அன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ண லோ நேற்றைய தினம் டெஸ்ட் ஆனதையும் பார்த்தோம். சரி, இன்றைக்கு வந்து நம்ம கவனமாக இருக்க வேண்டியது ஒன்று, ஹைஸ் குறைந்த வண்ணமாக இருக்கிறது, லோ வந்து 24,420 அப்படின்ற ஒரு லெவலில் டெஸ்ட் செய்திருக்கு. இது இஸ் அன் ஐடென்டிக்கல் லோ. ஸோ ஒருவேளை அந்த 24,420 லெவல்ஸ் வந்து பிரேக் செய்யும் பட்சத்தில், இல்லை அது குறைவாக சந்தை ஒரு வீழ்ச்சியை சந்தித்தால், அடுத்த வண்ணமாக நமக்கு வந்து 24,300, 24,200 வரைக்கும் செல்கின்ற ஒரு பாசிபிலிட்டி இருக்கும் என்றது நீங்கள் மனதில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் ஹைஸ் வந்து தொடர்ச்சியாக அந்த 24,600 லெவல்ஸ் வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் பேரியராக தற்போதைக்கு இருக்கிறது அப்படின்றதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இட் இஸ் கன்சாலிடேட்டிங், பட் கன்சாலிடேட்டிங் ஆன் த டவுன் சைட். அப்படின்னா சந்தையுடைய போக்கும் அந்த பேட்டர்னும் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. சரி, இன்டர்நேஷனல் சந்தை, அதாவது சர்வதேச சந்தைகள் எப்படி செயல்பட்டு வராங்க அப்படின்றதை பார்க்க போனால், நேற்றைய தினம் டவ் ஜோன்ஸ் வந்து வர்த்தகத்தின் முடிவில் 184 புள்ளிகள் இறக்கத்தோடு முடிந்ததாக நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வந்து அவங்களுடைய கன்சியூமர் பிரைஸ், நிறைய இன்ஃப்ளேஷன் டேட்டா வர இருக்கிறது இன்றைக்கும் நாளைக்கும். ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா ஃபேவரபுளாக வந்தால் வட்டி விகிதத்தை வந்து செப்டம்பர் மாதம் ஒரு ஏற்றம் ஏற்ற மாட்டாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ இந்தியோடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா, நாளைக்கு ப்ரொடியூசர் ப்ரைஸ், இது ரெண்டுமே கொஞ்சம் கீ ஃபேக்டர்ஸாக இருக்கும் அப்படின்றதையும், அங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட்ஸ் வந்து கொஞ்சம் நர்வஸ்னஸ். அது ஆல்பபெட் வந்து நேற்றைய தினம், அதாவது கூகுளுடைய பேரண்ட் கம்பெனி பெரிய அளவில் ஒரு சரிவை சந்தித்த அந்த விலையில் ஒரு பங்கு சந்தையின் விலையில் ஒரு பெரிய சரிவை சந்தித்தையும் நம்ம நேற்றைய தினம் பார்த்தோம். அதே சமயத்தில் இன்றைக்கு ஆசிய சந்தைகள் வந்து ஒரு மிக்ஸ்டு ஓப்பனிங் தான் நமக்கு ஒரு செய்தியாக சொல்லுகிறது. நிக்கே 225 வந்து 45 புள்ளிகள், வெரி நர்வஸ், ஜஸ்ட் அபவ் அந்த பாசிட்டிவ் சைட். அதே போல கொரியன் காஸ்பி இண்டெக்ஸ் வந்து 216 புள்ளிகள் ஏற்றத்தோடு இருக்கிறது. ஸோ கொரியா வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. முக்கியமாக சாம்சங் பிடிஐ ஒரு 6% ஏற்றத்தை சந்தித்ததுனால கொரியன் இண்டெக்ஸ் வந்து ஒரு ஏற்றத்தை சந்தித்திருக்கிறது. ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய ஹாங்செங் வந்து துவக்கத்தில் இருந்த ஒரு இறக்கம் 258 புள்ளிகள் சரிவோட வர்த்தகம் நடந்து வருகிறதை பார்க்குறோம். ஸோ ஓவராலாக ஒரு மிக்ஸ்டு பிக்சர் தான் நமக்கு இன்றைக்கு ஓப்பனிங்காக, இல்லை நம்ம சந்தைக்குள்ள சென்டிமெண்ட்டாக நமக்கு கிடைக்கின்ற இந்த செய்தியாக இருக்கிறது. அதனால கன்சாலிடேஷன் தொடர வாய்ப்புகள், டுவர்ட்ஸ் லோவர் சைட் ப்ரெஷர் இருக்கும். கவனமாக நீங்கள் வர்த்தகம் செய்ய வேண்டும் என்பதுதான் நம்ம இந்த சார்ட்ஸ் மூலமாகவும் சென்டிமெண்ட் மூலமாகவும் நமக்கு தரக்கூடிய இந்த செய்தி. நிவேதா, எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் நேற்று என்ன சார் பண்ணியிருந்தாங்க? எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் வந்து டோக்கனுக்கும் மிக சிறிய ஒரு டோக்கன் பை வந்து 2 தரப்பு பண்ணியிருக்காங்க. ஆமா, டோக்கனுக்கே டோக்கன் போட்டு வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 258 கோடிக்கான நெட் பையர், ஹார்ட்லி எனிதிங். அதே போல டிஏஎஸ் வந்து ஏன் இந்த லெவலுக்கு வாங்குறாங்கன்னு தெரியல, 24 கோடி மட்டுமே, ஜஸ்ட் 24 crores. அது ஆக்சுவலா ஒரு ஃபேமிலி ஆஃபீஸ் இல்லை ஒரு ஹெச்என்ஐ, ஒரு குரூப் ஆஃப் ஹெச்என்ஐ சேர்ந்து வாங்குற லெவலுக்கு மட்டுமா இவங்க செயல்பட்டு இருக்காங்க. வெறும் 24 crores மட்டுமே நேற்றைய தினம் பையிங். ஸோ தட் மீன்ஸ் சந்தையில் வந்து நர்வஸ்னஸ் இருக்கு, ஒரு கிளியர் டைரக்ஷன் இவங்களும் அவேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி செல்லும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இவங்களும் கொஞ்சம் சைட் லைன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு வந்து ஒரு செய்தியாக சொல்லுகிறது. சரி, நேற்றைய தினம் இவங்க எஃப்என்டோ, செவ்வாய்க்கிழமை அல்லவா, இவங்க எஃப்என்டோ செக்மெண்ட்ல என்ன பண்ணியிருந்தாங்க, பொதுவாக பிப்ரவரியிலேருந்து நம்ம பார்த்து வருகிறது செவ்வாய்க்கிழமை என்று 2 தரப்பினருமே நெட் செல்லரா, அதாவது இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸாக இருக்கட்டும், இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், நெட் செல்லர்ஸாக மாறுகின்ற ஒரு பாசிபிலிட்டி, ஒரு ட்ரெண்ட் நேற்றைய தினமும் அதே போல தான் இருந்திருக்கிறது.
எஃப்ஐஐஸ் வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து 646 கோடிக்கான நெட் செல்லர். அதே போல இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் டிஏஐஸ் வந்து ஆல்மோஸ்ட் 25,000 கோடிக்கான நெட் செல்லர். கடந்த செவ்வாய்க்கிழமை மட்டுமே டிஏஐஸ் வந்து ஆக்சுவலாக ஒரு நெட் பையரா மாறின ஒரு நிகழ்வு நம்ம பார்த்தோம் சமீபத்தில் ரீசெண்ட் டைம்ல. பட் அதை தவிர்த்து நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 2 தரப்பினருமே இண்டெக்ஸ் ஃபியூச்சர் இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ்ல நெட் செல்லரா மாறி இருக்காங்கன்றதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இவங்களும் சைட் லைன்ஸ்ல வந்து இருக்கிறாங்க, ஒரு நர்வஸ்னஸோட இருக்கிறாங்க, டைரக்ஷன் கிளியராக இல்லை அப்படின்றதையும் அவங்களுக்கும் தெரிகிறது. இந்த போரா இருக்கட்டும் மற்றும் பல இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸ் இது எல்லாமே வந்து சந்தைக்கு இல்லை இவங்க மனதிலுமே ஒரு பாதிப்பு தருகின்ற ஒரு சைட்லைன்ஸ்ல வெயிட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் நமக்கு இந்த பிக்சர்ல இருந்து நமக்கு தெரியுது. தங்கம், வெள்ளி, கச்சா எண்ணெய் எப்படிங்க சார் இருக்கு? WTI க்ரூட் மற்றும் பிரெண்ட் க்ரூட் வந்து ஒரு ஏற்றத்தோட வர்த்தகம் நடந்து வருவதை பார்க்குறோம். நல்ல ஒரு இறக்கம். இன்ஃபேக்ட் WTI க்ரூட் வந்து $80 குறைவாக சென்றிருக்கக்கூடிய நிகழ்வெல்லாம் கடந்த வாரம் சென்ற வாரம் பார்த்தோம். பட் இந்த வாரம் வந்து ஒரு ஏற்றம், ஒரு தீர்வில்லாமல் இந்த போர் நீடிக்கும் பட்சத்தில் WTI க்ரூட் வந்து நேற்றைய தினம் $83-84 ஒரு பீப்பாக்கு. அதே போல பிரெண்ட் க்ரூட் வந்து ஆல்மோஸ்ட் $90 தொட்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம பார்க்க முடியுது கமாடிட்டி மார்க்கெட்ல. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய நர்வஸ்னஸ். தங்கம் வந்து $4,400 per ounce. ஸோ அங்கேயும் ஒரு ஏற்றம், ஏன்னா இன்ஃப்ளேஷன் டேட்டாலாம் இன்னைக்கு வர இருக்கிறது. ஸோ அங்கே ஒரு நர்வஸ்னஸ். அதே போல வெள்ளி $65 ஒரு அவுன்ஸ் அப்படின்ற லெவலை தாண்டி வர்த்தகம் நடந்து வர்றதை பார்க்குறோம். ஸோ மெட்டல்ஸ் அதே போல கச்சா எண்ணெய் ஒரு ஏற்றம். நேற்றைய தினமும் அதே போல தான் இருந்தது அப்படின்றதையும் நீங்கள் ஞாபகம் கொள்ள வேண்டும். அதே போல காப்பர் வந்து $6.60 per pound அப்படின்ற லெவலில் ட்ரேட் ஆகி வர்றதை பார்க்குறோம். சரி, நிவேதா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செய்தி இந்த நேரத்தில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது ட்ரம்ப் வந்து ட்ரூத் சோஷியல் அப்படின்ற ஒரு சோஷியல் மீடியா சோஷியல் மீடியா இது வச்சிருக்காரு. அது அவரோட ட்ரம்ப் ஆமா அந்த இதுக்காக இது ஆரம்பிச்சாரு. நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த இவருடைய நிறைய போஸ்ட், அதாவது அது அரசாங்கம் சார்ந்த போஸ்டா இருக்கட்டும், போரை சார்ந்த போஸ்டா இருக்கட்டும், மற்ற பல செய்திகள், அதுல வந்து அவங்களுடைய அரசாங்க ஊழியர்களுக்கு தெரியறதுக்கு முன்பதாகவே, அவங்க அரசாங்கம் ரிலீஸ் பண்றதுக்கு முன்பதாகவே இவர் வந்து இந்த ட்ரூத் சோஷியல் போஸ்ட்ல போட்டு, அதனால் சந்தைக்கு சில பாதிப்புகள் நடக்கின்ற ஒரு நிகழ்வு ரீசெண்ட் டைம்ல பார்த்துருக்கோம். நம்ம கூட ஓப்பனிங் பெல்ல பேசியிருந்தோம். இவர் வந்து February to May வந்து ஒரு 3400 ட்ரேட் வந்து இவர் அக்கௌண்ட்ல இவர் பண்ணல, பட் ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருந்தோம். சரி, அதனால இப்போ இவர் வெளியிடக்கூடிய அந்த செய்திகள் வந்து சந்தைக்கு ஒரு பாதிப்பு இருக்கிறதுனால ஒரு 10-15 கம்பெனிஸ் வந்து இந்த ட்ரூத் சோஷியல் இவருடைய அந்த ஃபீடுக்கு டைரக்டா ஒரு API சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்மோஸ்ட் $1 லட்சம் ஒரு மாதத்துக்கு கொடுத்து அந்த போஸ்டுகள் வந்து ஒரு அட்வான்ஸ்ட் ஃபீடா அந்த API வந்து வாங்கி வச்சிருக்காங்க. எதனாலனா இவர் போடுகின்ற இந்த கச்சா எண்ணெய் குறித்த செய்தியோ மற்ற பல செய்திகளோ முதல்ல தெரிந்து அந்த ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடர்ஸுக்கு வந்து பயனடைய வாய்ப்புகள் இருக்கிறது. லாபம் லாபம் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறதுனால இந்த மாதிரிலாம் பண்ணுறது. ஸோ இவர் வந்து பிரசிடென்டா இருக்காரா, ட்ரேடரா இருக்காரா, இல்லை இன்சைடர் ட்ரேடிங் நடத்துறாரான்றது ஆமா. பட் இப்படியெல்லாம் செய்யறாங்க அப்படின்றதே இதை குறித்து நிறைய பேர் வந்து அங்கே ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. இது வந்து லீகலா இல்லீகலா ஒரு பிரசிடென்ட் வந்து இப்படி செய்யறது அப்படின்றது ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். சந்தையில நடக்கக்கூடிய எப்பேற்பட்ட லீடர்ஸ் எல்லாம் இந்த உலகத்துல இருக்கிறாங்க அப்படின்றதையும் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். நிவேதா, இன்னைக்கு என்னென்ன நிறுவனங்களோட ரிசல்ட்ஸ் வர இருக்குங்க சார்? ஸோ இன்னைக்கு வந்து பயங்கரமான ரொம்ப பெரிய லிஸ்ட். பட் அந்த லிஸ்ட் பார்க்கறதுக்கு முன்பதாக இது வரைக்குமே 2450 கம்பெனிஸோட லிஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கிறது. அதுல வந்து 1480 கம்பெனிஸ் பாசிட்டிவ் குரோத்தை கொடுத்துருக்கு. அதே போல ஆல்மோஸ்ட் 1000 கம்பெனிஸ் வந்து நெகட்டிவ் ரிசல்ட்ஸ். சரி, இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போனால் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து ஏறக்குறைய 475 கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வர இருக்குது. இட்ஸ் ஹியூஜ் லிஸ்ட், 475 கம்பெனிஸ். இது வந்து ஏன்னா எனக்கு தெரிஞ்சு August 14 ஆல்மோஸ்ட் 90% ரிசல்ட்ஸ் வந்து முடிந்துவிடும். எல்லா கம்பெனிஸுமே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் அடுத்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 1-2 அங்கே இங்கேன்னு முடிஞ்சிடும். அந்த சீசனே முடிகிற ஒரு கட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அந்த லாஸ்ட் ஃபேஸில்
எல்லாருமே வந்து அந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு முன்பதாக ரிசல்ட்டை வந்து தெரிவிக்க வெளியிட வேண்டும் என்றுதான் நோக்கம். ஸோ ஆல்மோஸ்ட் 475 ரிசல்ட்ஸ் இன்றைய தினம் வர இருக்கிறது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா 575 கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வர இருக்கிறது. அதே போல வெள்ளிக்கிழமை அன்று 500 கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ். ஸோ இன்றைக்கு நாளைக்கு அதுக்கு நாளை மறுநாள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2000 கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் கிட்ட இன்றைக்கும் சேர்த்து இந்த வருகின்ற 3 நாட்களுக்குள் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு முக்கியமாக வரப்போகிறது வந்து HAL, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ், டாடா மோட்டார்ஸ், அதே போல் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் குறித்து நான் சொல்ல வேண்டும். அங்கே முக்கியமாக அவங்களுடைய அந்த ஹோட்டல், அதாவது ஒரு பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து ஒரு சஜஷன், ஒரு ரூலிங் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா, ஹாஸ்பிட்டல் ரூம்ஸ் வந்து 3 ஸ்டார் ஹோட்டல் லெவலோடைய ப்ரைஸ் அந்த விலைக்கு மட்டுமே நீங்கள் கேப் பண்ண வேண்டும்ன்றது ஒரு ரூலிங் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் நேற்று முன்தினம்லாம் பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல், மேக்ஸ் ஹெல்த் இது எல்லாமே அந்த அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு சரிவை சந்தித்து நீங்கள் கவனித்திருப்பீர்கள். ஸோ அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸோட ரிசல்ட்ஸ் நீங்கள் வர இருக்கிறது. GMR ஏர்போர்ட்ஸ், லென்ஸ்கார்ட், குஜராத் ஃப்ளோரோ கெமிக்கல்ஸ், ஆதித்யா இன்ஃபோடெக், பெட்ரோநெட் LNG, IRCTC, சன் டிவி நெட்வொர்க், EID பேரி, அதே போல் மார்க்சன்ஸ் ஃபார்மா போன்ற இன்னும் 475 கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வர இருக்கிறது. தயவு செஞ்சு கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்னைக்கு என்னென்ன பங்குகளை கவனிக்கணுங்க சார்? சரி, சந்தை வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ். இதுல வந்து ஹை டெலிவரி எந்தெந்த பங்குகளில் நடந்திருக்கு நேற்றைய தினம் அப்படின்னு பார்க்க போனால் சிப்லா, பாரதி ஏர்டெல், கேல், ஃபெடரல் பேங்க், குமின்ஸ் இந்தியா, கோல் இந்தியா, பிடிலைட், VBL, ITC, அதே போன்ற டெக் மஹிந்திரா. லாங் பில்டப் நமக்கு வந்து படிப்படியாக இந்த வாரம் துவக்கத்திலிருந்து நம்ம குறைந்த வண்ணமாக பார்க்கிறோம். ஸோ நேற்றைய தினம் வந்து ஒரு 20-22 பங்குகள் மட்டுமே பெரிய அளவு லாங் பில்டப் நடந்திருக்கிறது. அதில் ஒரு சில பங்குகள் வந்து LIC இந்தியா, ஸ்விக்கி, MFSL, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். சரி, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எதுக்காக லாங் பில்டப்பில் வந்திருக்குன்னா, செப்டம்பர் 29ஆம் தேதியிலிருந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸில் விப்ரோ என்ற பங்குக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக BSE அப்படின்றது நிஃப்டி 50 இண்டெக்ஸுக்குள் வர இருக்கிறது. இதுலேருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமாக என்னென்னா, விப்ரோ வந்து சந்தையை விட்டுலாம் வெளியேறலாம் இல்லை, நிஃப்டி 50 இண்டெக்ஸ்லேருந்து அந்த இடத்தை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்காக BSE வரப்போகுது. ஸோ BSE வந்து நிஃப்டி 50க்குள் நுழையும், விப்ரோ வந்து நிஃப்டி 50லேருந்து வெளியேற போகுது. 1983-84 தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு பங்கு வந்து விப்ரோ. பட் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அடிப்படையில் அது வந்து வெளியேற போகுது. ஏன்னா அதோடைய மார்க்கெட் கேப் வந்து வெறும் 60,000 கோடி கிட்ட இருக்கிறதுனால. ஸோ இட் இஸ் த லோவஸ்ட் இந்த இண்டெக்ஸ். அது ரீப்ளேஸ்மெண்ட், இது ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான், ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஸோ அதுக்கு காரணமாக கூட இங்கே BSE வந்து லாங் பில்டப் பெரிய நடந்திருக்கின்றது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் ஜைடஸ் லைஃப், சீமென்ஸ், இண்டஸ் டவர். சரி, ஷார்ட் பில்டப் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 90 ஸ்டாக்ஸ், 90 பங்குகளில் பெரிய அளவு நடந்திருக்கு. ஸோ ஷார்ட் பொசிஷன்ஸ் அதிகமாக பில்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நேற்றைய தினம் பார்த்தோம். அதில் முக்கியமான ஒரு சில கம்பெனி வந்து APL அப்போலோ, பாரத் ஃபோர்ஜ், ஜூபிலன்ட் ஃபுட்ஸ், மேக்ஸ் ஹெல்த், PFC, பாலிகேப், கோல் இந்தியா மற்றும் ஃபோர்டிஸ். நிவேதா, நிறைய விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணியிருக்கீங்க சார். நாளைக்கு சந்திப்போம் சார். நன்றிங்க சார். நன்றி. சீக்கிரமா ரிட்டையர் ஆகி லைஃபை என்ஜாய் பண்ணணுமா? நிபுணர்களின் துணையோடு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கால் லாபம் 9600296001.